கலப்பட நெய் விவகாரத்தில் திருப்பதி தேவஸ்தான மேலாளர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுவரை இந்த வழக்கில் ஒப்பந்ததாரர்கள், அவர்களுக்கு உதவிய மற்ற பால் நிறுவன அதிகாரிகள் என மொத்தம் 9 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருப்பதி தேவஸ்தான மேலாளரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் கிருபா வழங்கிட கேட்கலாம். கிருபா, வணக்கம். இது குறித்தான விவரங்கள். 19 ஜூன் முதல் 2024 வரையிலான 5 ஆண்டுகளில் லட்டு தயாரிப்பு மற்றும் தினசரி நெய்வேத்தியத்துக்காக திருப்பதி தேவஸ்தானம் 1.6 கோடி கிலோ நெய்யை கொள்முதல் செய்திருந்தது. அது தொடர்பாக ஆய்வக சோதனை செய்த போது இந்த இருப்பில் 68 லட்சம் கிலோ நெய், அதாவது கிட்டத்தட்ட 250 கோடி மதிப்புள்ள சரக்குகள் கலப்படம் செய்யப்பட்டவை என்பது தெரிய வந்திருக்கிறது. கலப்பட நெய்யை வழங்கிய நிறுவனங்களான உத்தரகாண்டின் போலோ பாபா டைரி மற்றும் அதன் தொடர்புடைய நிறுவனங்கள், தமிழகத்தில் உள்ள AR டைரி, ஆந்திர பிரதேசத்தின் வைஷ்ணவி டைரி, உத்தரப்பிரதேசத்தின் மால் கங்கா டைரி ஆகியவை அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. விசாரணையில் நெய், பால் அல்லது வெண்ணெயில் இருந்து பெறப்படவில்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது. பாம் ஆயில், பாம் கர்னல் ஆகிய ஆயில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவை பீட்டா கரட்டின் கொண்டு தடிமனாக்கப்பட்டு வண்ணம் சேர்க்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயில் சமையல் அறையான போட்டுவில் தினமும் 11,500 முதல் 13,000 கிலோ நெய் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் நாளொன்றுக்கு கிட்டத்தட்ட 3.5 லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நெய் கலப்படம் இருப்பதாக எழுந்த விவகாரம் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதே போல 250 கோடிக்கு டெண்டர் எடுத்த நெய் ஒப்பந்ததாரர்கள் 40% வரை கலப்பட நெய்யை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வழங்கியுள்ளனர். உச்சநீதிமன்றத்தால் CBI தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு விசாரணை குழு இந்த கலப்பட நெய் ஆய்வை கண்டறிந்துள்ளது. இந்த வழக்கில் ஒப்பந்ததாரர்கள், அவர்களுக்கு உதவிய மற்ற பால் நிறுவன அதிகாரிகள் என 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில்தான் இதற்கு உடந்தையாக இருந்த திருப்பதி தேவஸ்தானத்தின் கொள்முதல் பிரிவின் பொது மேலாளர் சுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதனால் இந்த வழக்கில் கைதானவர்களின் எண்ணிக்கை 10 உயர்ந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சுப்பிரமணியத்தை திருப்பதியிலிருந்து அதிகாரிகள் நெல்லூர் அழைத்து சென்று அங்குள்ள லஞ்ச ஒழிப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கின்றனர். இந்த கலப்பட நெய் விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து பலரும் கைது செய்யப்பட்டு வருவதால் இந்த வழக்கு திரும்பவும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. சிந்துஜா, நன்றி கிருபா. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.